ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சில பல கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி நம்ம அதே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், ஒசாஹள்ளி பெட்டா. ஸோ பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இன்றைக்கும் கிரண் கூட தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து ரோட்டில் போவோம் பைக்கில். இங்கே பாருங்கள், யாரும் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லி ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டானுங்க. இவனுக்கு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிருக்கானுங்க, பைக்கில் வந்து மேலே போய் வீலிங் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறேன்னு சொல்லி நிறையா பேர் இறந்துட்டாங்க போல். கார் எடுத்துகிட்டு போய் வந்து சுற்றிலாம் வந்து மேஜிக் பண்ணியிருக்கானுங்க. சரி, ஏதோ காட்ஸ் கிரேஸில் வந்து நம்ம ஒரு வாட்டி இதில் பைக்கில் போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளால் பைக்கில் போக முடியாது, நடந்தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ நம்ம பெட்டா லெட்ஸ் சி ஹேவ் ஃபன். பைக் நம்ம ஏற ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ ஜேசிபி வச்சு நோண்டி போட்டாங்க இந்த இடத்த. நோண்டி போட்டதுனால நான் இதுக்கப்புறம் யாருமே இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்ணியெலாம் இந்த வழியில் போக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த வழியாக தான் நம்ம போனோம். போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டி மூச்சு வாங்குது பயங்கரமாக. இது எவ்வளோ வருஷம் ஆச்சுரா பைக் அலோவ் பண்ணாமல்? 1 year பேக். 1 year ஆச்சா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த இடத்துல தான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பைக் நிப்பி வச்சுருந்தேன். இந்த வாட்டி உஷாராக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி தண்ணி இருக்கான்னு. போன வாட்டி வந்தப்போ நம்ம வந்தப்போ ரெயின் சீசன். ஸோ அதனால் தண்ணி நிறையா இருந்துச்சு. கீழே பார்த்தோம். இந்த வாட்டி வந்து கோல்ட் சீசனு. ஸோ தண்ணி நான் நினச்ச மாதிரி இல்லை. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் அதே ஸ்டைலில் வந்து நிற்கிறோம். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ ஆனால் எனக்கு தண்ணி இல்லை. அது அன்றைக்கி போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் மூஞ்சி தள்ளுவேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுதான் ரோடு, பட் நம்மளோட ரோடு நம்ம கிரியேட் பண்ண ரோடு வழியாகவே போய் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் சி. ஓ கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் போன வாட்டியும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, புல்லெல்லாம் கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. போன வாட்டி இவ்வளோ ஹைட் இல்லை, புல்லெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நல்லா ஹைட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் மூச்சு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அதோட டெஸ்டினி இது இருக்குது. சும்மா சொல்லுங்க மக்களே, ஏற ரைடாகுது. தண்ணி குடித்தாலும் பிரச்சனை இது கேட்கல. சுற்றி காட்டுறா. நம்ம சுற்றுலா பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு, தூரமாகவே இருக்கு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்மளே போனாடி சாமி விளாண்டுட்டு இருந்தோம். இது கடிச்சிச்சு, தேனி ஏதாவது தேனிலாம் கடிச்சிச்சு. ஸோ நான் கத்துனால ஐ எம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கத்துற இடம் இதான். ஸோ வேலி போட்டு மூடி வச்சிட்டாங்க இந்த வாட்டி. யாருமே இதுக்குள்ளே வர முடியாது இதுக்கப்புறம் நினச்சாலும். ஸோ வெளியே இருந்து சாமி கும்பிட்டு போக வேண்டியதான். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு தேனி கிடச்சிச்சு. இந்த இடத்துல நான் படுத்துட்டு இருந்தேன். சந்திரமுகி படம் மாதிரி ஆயிடுச்சு, ஒட்டியானோ நெத்தி சுட்டின்ற மாதிரி. ஸோ நம்மளோட பிளேஸ் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல நான் பைக் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ இப்போ யாராலையும் பைக்கில் வர முடியாது ஆசைப்பட்டாலும். பைக்கில் வரும்போது பனி மூட்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, பள்ளத்தில் கீழே விழுந்தா முடிஞ்சிச்சுன்னு. ஸோ இந்த பள்ளம் தான் கீழே விழுந்தா அதோடு முடிஞ்சிச்சு. போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் வந்து அதே இடத்துல வந்து படுப்போம். ஆமாம், டயர்டாக இருக்கு பாப்பா. ஐயோ, இந்த வாட்டி வெயிலில் வந்திருக்கோம், அதனால தான் உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது கிறிஸ்டல் கிளியராக. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த சாமி விளாண்டோம்ல, நம்ம விளாண்டது தெரியுதா? அந்த கல்லில் தான் நான் வந்து எகிரி குச்சி விளாண்டேன்ல. ஸோ அதில் விளாடும் போது தான் தேனி வந்துடுச்சு. ஸோ இது வந்து அந்த பில்லர், இந்த பில்லர் மேலே தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் வந்து வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நிறையா இந்த ஊர்க்கார மக்கள் இந்த லிங்கம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுவும் அதில் ஒரு சாமி ஸ்டாச்சு மாதிரி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க பில்லர் ராக்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களே, இங்கேருந்து கிளம்ப போகிறோம்.
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கவர் பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த இடம் கொஞ்சம் செதஞ்சு போயிருக்கு. அது காரணம் யாருன்னா நம்ம மக்கள் தான். ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயற்கையை அழிக்கிறதுக்காகவே வந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து சாமி அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, லோக்கலில் வந்து இது எங்களோட ஊர் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பாலிடிக்ஸ்லாம் நடக்குதான். ஸோ இப்போ வந்து யாருமே அந்தளவுக்கு டூரிசம் பிளேஸ்க்கு வரதில்லை. சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் தான் வராங்க, அப்புறம் லீவ் டேஸில் வராங்க. மற்ற டைமில் வந்து யாரும் வர வேணாம். பிகாஸ் மோஸ்ட்லி பாய்ஸ் மட்டும் தான், ஒரு அதிகபட்சம் ஒரு 10 பேர் பார்த்துருப்போம். அன்றைக்கி வந்த கதையை தான் இன்றைக்கி நானும் கிரண் மட்டும் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக நின்றுருக்கோம். பட் என்றைக்கு இருந்தாலும் அந்த ஹொசாஹள்ளியோட பியூட்டி அப்படியே தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ கீழே போய் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதே ரோடு தான், ஒரு சின்ன மாற்றமும் கிடையாது. அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது அந்த ரோடு. ஸோ கீழே பாருங்கள், இந்த எலிஃபெண்ட்டோட சாணம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கான அறிகுறி என்னென்னா, நைட் ஆனால் இங்கே எலிஃபெண்ட்டு மேலே ஏறுது. இன்னும் போக போக இயற்கையை நம்ம எவ்வளோ ஸ்பாயில் பண்ண போகிறோமோ தெரில. பட் இதை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி பைக் ரைட் பாருங்க, பைக்கில் தான் நான் ஆசையாக வந்தேன். பட் நடந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. கிரண் சாமியும் சதீஷ்குமார் ராமசாமியும் வந்து அகெயின் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அவனோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ பாசிட்டிவாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேறு லெவலில் நாங்கள் 2 பேரும் வருவோம்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.